செல்வின்னு ஒரு பெண், அது பருவத்துக்கே வல்ல 12 வயது சிறுமி. சந்தன மரங்களை ஏரிக்கரையில் பதுக்கி வைத்திருப்பதை அடையாளம் காட்டுங்கள் என்று ஒரு லாரியில் ஏற்றிட்டு போகிறான். அரச பயங்கரவாதத்தை சேர்ந்த 3 துறை. இதில் ஜெயா அப்படிங்கிற ஒரு அம்மா அவருடைய உள்ளாடையில் தேலை விட்டு கொடுத்து வச்சுருக்கேன். ஜெயாவின் தங்கை தான் அந்த செல்வி. மாலை 7:30 மணி அழைத்து சென்ற பதற்கு முன்புதருக்குள் தனித்தனியாக பெண்களை அழைத்து சென்றார்கள். 18 பெண்களும் ஏரிக்கரைக்குள் இருக்கிற சீமை கருவேலங்காட்டுக்குள் வைத்து சிதைக்கப்படுகிறார். மீண்டும் அந்த லாரியிலேயே அந்த பெண்களை ஏற்றுக்கொண்டு வந்து ஆலமரத்தில் பாட்டுவதற்கு நான் சொன்னான், இங்கே நடந்ததை எங்காவது இங்கே சொன்னீங்க, எரிஞ்சுக்கிட்டு இருக்கிற வீட்டுக்குள்ளேயே தூக்கி வீசிக்கணும்னு சொன்னாங்க. ஒவ்வொரு பெண்ணுக்கும் 10 பேர் சேர்ந்து கற்றுக்கலாம். இந்த விஷயத்தில் இன்னொன்று முக்கியமான 10 பெண் போலீஸாரும் அதுக்குள்ள இருக்காங்க. வீரப்பனாருக்கும் சித்தேரி மலைத்தொடருக்கும் எவ்வித தொடர்பும் இல்லை, எந்த விதமான பங்களிப்பும் இல்லை. ஆனால் வீரப்பனார் மீது ஒரு பொய்யான குற்றச்சாட்டுகளை செலுத்தி தான் இந்த கலவரத்தை உருவாக்கினது பயங்கரவாத அரசு. வீரப்பனார் அவர்கள் வாச்சாத்திக்கு பழிதீர்க்க வேண்டும் என்பதற்காக 92 ஆரம்பித்து 96 வரை அவர் நடத்திய கோர தாண்டவ கொடூரமான நிகழ்வுகள். காவல்துறையை சேர்ந்தவர்கள் மட்டுமே 80க்கும் மேற்பட்டவர்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள். அதில் முக்கியமானது பாலாறு குண்டு வெடிப்பு. பதிலுக்கு பதிலாக அடித்தார். பெரிய பண்ணை முதலாளிகள் சந்தன மரங்களை வெட்டி வருகிற மக்களிடத்திலே ஒன்றுக்கு பாதியாக வித்துவிட்டு போய் இவர்கள் லாபம் குடித்தார்கள். இடையில் வந்து நுழைந்தவர் தான் வீரப்பனார். என்கிட்ட தாங்க, நான் உங்களுக்கு உள்ள ரேட்டை நான் தந்துடுறேன், எனக்கு 10 ரூபா கொடுத்தா போதும். அதான் தொண்டைக்குழியில் இருந்த சோத்தை எடுத்து தந்த வண்டி, யாரும் நாடி வந்தா இருந்ததெல்லாம் பங்கு வச்ச வண்டி என்ற வரிகளுக்கு ஒப்பான தலைவன் வீரப்பனார். அரசியல் பேரவை நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட சிறப்பு நேர்காணலுக்கு வந்திருக்காங்க பிரபல தமிழ் தேசிய ஆதரவாளர் திரு முகில் வீரப்பனார் ஐயா. வணக்கம் சார். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நலமா இருக்கேன். நன்றியா. ஐயா, இன்னைக்கு நம்ம எதை பற்றி பேச போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, அதாவது தமிழ்நாட்டிலே இந்தியாவே வந்து குலுக்கிய ஒரு பெரிய வன்கொடுமை சம்பவத்தை பற்றி தான் நம்ம பேசுகிறோம். அதாவது வாசாத்தி என்ற கிராமத்தில் நடந்த 1992 ஜூன் மாதம் 20ஆம் தேதி நடந்த ஒரு பெரும் துயர சம்பவத்தை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். ஏன்னா இந்த சம்பவத்தை நீங்கள் உங்கள்கிட்ட ஏன் கேட்குறோம் அப்படின்னா, நீங்கள் அந்த மக்களுடைய ஒரு கனெக்டில் இருக்கிற ஒரு பர்சன்றனால இதை பற்றி உங்ககிட்ட கேட்குறோம் சார். அங்கே முன்னியாவே அங்கே என்ன நடந்தது, காவல்துறை, வனத்துறை, இவங்கள்ட்டலாம் என்ன நடந்துன்னு தெரிஞ்சுக்கலாமா? அரூர் தொகுதி இப்போது முன்னாள் பாப்பிரெட்டிப்பட்டி தொகுதி, போதம்பட்டி ஊராட்சி உட்பட்ட எல்லையில் மேற்கு தொடர்ச்சி மலைகளின் அடிவாரத்தில் அற்புதமாக அமைந்திருக்கிற கிராமம் வாச்சாத்தி. வீரப்பனார் வாழுகிற மேற்கு தொடர்ச்சி மலை காடுகளுக்கும் வாச்சாத்தி மலைத்தொடர்களுக்கும் 92 கிலோமீட்டர் இடைவெளி. எந்த விதமான தொடர்பும் இல்லாத மலைப்பகுதி. பொதுவாக 46 கிராமங்களை கடந்துதான் வீரப்பனார் வாச்சாத்தி மலைக்கே வர வேண்டும். ஆனால் அவர் ஒரு நாளும் அந்த மலைத்தொடர்களுக்கு வந்ததே இல்லை. ஏன் வந்ததில்லை? அது ஒரு சிறிய மலைத்தொடர். வீரப்பனாரை தேடுகிற அதிரடிப்படை எளிமையாக அந்த வனத்திற்குள் வந்தால் பிடித்து விடுவார்கள். அது அரூரிலிருந்து சேலத்தை நோக்கி மலை முகடுகளாக தொட்டு நிற்கிற மலைத்தொடர்கள். ஆனால் சந்தன மரங்கள் விளைந்து கலந்திருக்கிறது. வாச்சாத்தி மலை அமைந்திருக்கிற இடம் சித்தேரி மலைத்தொடர் என்று பெயர். வாச்சாத்தி கிராமத்தில் கிட்டத்தட்ட அங்க இருக்க மக்கள்லாம் பழங்குடியின மக்கள் தானேங்க சார்? மலைவாழ் மக்கள். 290 குடும்பங்கள், 655 பேர் வசித்த கிராமம். அவர்கள் அன்றாட பிழைப்பு நடத்துபவர்கள் விவசாயம் செய்துதான் மஞ்சள், கரும்பு, நிலக்கடலை, மக்காச்சோளம், வரகு போன்ற பயிர்களை. ஒரு செழிப்பான கிராமம். ஆமா, இயற்கை வளம் நிறைந்த ஒரு செழிப்பான கிராமம். இங்க என்ன நடக்குதுன்னு சொன்னா, பெரிய பண்ணை முதலாளிகள் சந்தன மரங்களை வெட்டி வருகிற மக்களிடத்திலே ஒன்றுக்கு பாதியாக வித்துவிட்டு போய் இவர்கள் லாபம் குடித்தார்கள். பெரிய பணக்காரர்கள் லாபம் குடித்தார்கள். இடையில் வந்து நுழைந்தவர் தான் வீரப்பனார். ஏன் இப்படி அநியாயத்துக்கு விற்கிறீங்க, என்கிட்ட தாங்க, நான் உங்களுக்கு உள்ள ரேட்டை நான் தந்துடுறேன், எனக்கு 10 ரூபா கொடுத்தா போதும். அதான் தொண்டைக்குழியில் இருந்த சோத்தை எடுத்து தந்த வண்டி,
யாரும் நாடி வந்தா இருந்ததெல்லாம் பங்கு வச்ச வண்டி என்ற வரிகளுக்கு ஒப்பான தலைவன் வீரப்பனார். சித்தேரி மலைத்தொடரிலும் சந்தன மரங்கள் பூத்து குலுங்கியது. எப்படி சந்தன காடுகளில் பண்ணையார்கள் வெட்டி கடத்தினார்களோ அதை போல இங்கும் பெருமுதலாளித்துவங்கள் சந்தன மரங்களை ஏழைகளிடம் வெட்டி வரச் சொல்லி கொள்முதல் செய்து ஏழைகளை ஏழைகளாகவே வைத்திருந்தார்கள். அதில் 2-3 கும்பல் சித்தேரி மலைத்தொடரில் சந்தன மரங்களை வெட்டி கடத்துகிறார்கள். இதற்கு முக்கிய காரணம் வந்து பார்த்தீங்கன்னா, செல்வராஜன் ஒரு வனத்துறை அதிகாரி. அவன் பழங்களை வாங்கி கொள்ளுவான், கட்டியும் போட்டுக்குவான், கையூட்டு வாங்கிக்குவான். ஆனால் சந்தன மரங்கள் கடத்தல் நடந்துக்கிட்டே இருந்துச்சு. அந்த மக்கள் அதற்கு எதிராக நின்றார்கள். வாச்சாத்தி மக்கள் சந்தன மரங்கள் மட்டுமல்ல காடுகளை அழிக்க விடாமல் தடுத்தாங்க. இதில் இந்த செல்வராஜங்கிறவனுக்கு ஆத்திரம் பொருட்கள் என்னெல்லாம் அந்த ஊரை இப்படி பண்ணிட்டு இருக்காங்க. அதில் பெருமாள் கவுண்டர் என்பவர் ஒருவர். இந்த பெருமாள் கவுண்டர் என்ன சொன்னாலும் அந்த கிராமம் அப்படியே கேட்கும். ஆனால் நியாயத்தின் பக்கமே பேசுவார், அநியாயத்தின் பக்கம் அவர் போகவே மாட்டார். அப்படிப்பட்ட பெருமாள் கவுண்டரை 1992ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 20ஆம் தேதி சனிக்கிழமை மாலை 4 மணிக்கு அந்த ஊருடைய மையப்புறத்தில் போனீங்கன்னா தெரியும், பெரிய ஆலமரம். அந்த ஆலமரத்தை சுற்றி கட்டிருக்கும். அந்த ஊரில் ஏதாவது நடந்துச்சுன்னா அங்கே உட்காந்து தான் பஞ்சாயத்து பண்ணுவாங்க. அப்போ பெருமாள் கவுண்டர் என்ன செய்கிறாருன்னா, வழக்கம் போல் மாலையில் வயக்காடு காடுகள் அன்னைக்கெல்லாம் போயிட்டு வந்து அந்த ஆலமரத்தில் இலைப்பாறுதல் எப்போதும் நடக்கும். அன்னைக்கும் அப்படித்தான் நடந்தது. அப்போ இந்த அயோக்கியன் செல்வராஜ் என்கிற வனத்துறை அதிகாரி நேராக போனோன்னா பெருமாள் கவுண்டரை அடித்து வேட்டி சட்டையெல்லாம் உருவி நிர்வாண கோலத்தில் இழுத்துட்டு போகிறான். இது எதனால் அப்படின்னு சொன்னால், காடுகளுக்குள் வழக்கம் போல் அந்த அன்றாடங்கட்சி மக்கள் ஆடு மாடுகளை மேய்க்கி செல்வது வழக்கம். போகிற இடத்துல சீன்றதுவேன், பெண்கள் போனால் சீன்றது, அதே மாதிரி இருக்கிறத பறிச்சுக்கிறது, ஆடு மாடுகளை உள்ள அனுமதிக்காமல் மிரட்டுறது. இது ஒவ்வொரு கட்டத்திலையும் அந்த மக்களுக்கு இவன் மேலே ஒரு பெருத்த கோபம் இருந்துக்கிட்டே இருந்துச்சு. பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழல். எப்படா இவன் மாட்டுவான்னு தான் காத்திருந்தாங்க. அன்னைக்கு பெருமாள் கவுண்டரை வந்து நிர்வாண கோலத்தோடு அடித்து இழுத்து கொண்டு போகிற காட்சி அந்த மக்களுக்கு மிகப்பெரிய கொதிப்பை உருவாக்கியது. உடனடியாக அந்த செல்வராசுங்கிற அந்த அயோக்கியனை பிடிச்சி இழுத்துட்டு வந்து கட்டி வச்சிடறாங்க. ஆரம்பத்தில் அடி உரின்னு உரிச்சிடறாங்க. வாயிலெல்லாம் ரத்தம் ஊற்றுது. ஆனால் அதில் அந்த மக்களில் ஒரு சில பேர் வேண்டாம், விட்டு தொலைங்க அப்படின்னு சொல்லி உயிருக்கு போராடிய நிலையில், ஏன்னா ஒட்டுமொத்த ஊரும் சேர்ந்து தாக்கிடுச்சு, கொண்டே அரூர் அரசு பொது மருத்துவமனையில் அவரை சேர்த்து சிகிச்சை அளிக்கிறார். உடனடியாக அது அரூர் வனத்துறை சரக அந்த அலுவலகத்திற்கு தொடர்பு கொண்டு இந்த மாதிரி சம்பவம் நடந்துச்சுன்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே அங்கே இருக்கிற காடு வாட்சர்லேருந்து ரேஞ்சர்லேருந்து டிஎஃப்ஓ வரை தகவல் பறக்குது. அது அரூர் காவல் நிலையத்துக்கும் தகவல் பறக்கிறது. வருவாய்த்துறை அதிகாரிகளுக்கும் அந்த தகவல் பரிமாறப்படுகிறது. உடனடியாக 4-5 மணிக்கு சம்பவம் நடந்த அடுத்த கணமே ஒரு மாபெரும் இராணுவ படையை போல காவல்துறையின் அதிரடிப்படையும் வருவாய்த்துறை பொறுப்பாளர்களும் வனத்துறையை சேர்ந்தவர்களும் கிட்டத்தட்ட ஒரு அரச பயங்கரவாதம் வாச்சாத்தியில் களமிறங்குகிறது. 133 பேர் சந்தன மரம் கடத்தியதாக குற்றம் சாட்டப்படுகிறது வனத்துறையால். வனத்தை பாதுகாத்தவர்கள் மீதே வனத்துறை பாதுகாப்பு சட்டம் பாய்கிறது. இதில் 269 பேர் குற்றவாளிகள் என்று பிறகு தீர்ப்பு சொல்ல நீதிமன்றம் தயாராக. இந்த மாதிரி காலகட்டத்தில் என்ன நடந்தது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல. வீடுகள் தீக்கிரையாக்கப்படுகிறது, ஆடு மாடுகள் வெட்டி கொல்லப்படுகிறது, விளைந்த சோள கொள்ளையில் சோலை பயிர்கள் தீ வைத்து எரித்து சாம்பலாக்கப்படுகிறது, கிணற்றில் இருந்த தண்ணீரில் பெட்ரோலை ஊற்றி கொளுத்தி விட்டார்கள், விஷத்தை ஊற்றினார்கள். அதோடு மட்டுமல்ல, கண்ணுக்கு எட்டிய தூரம் சூரியகாந்தி மலர்கள் தீ வைத்து கொளுத்தப்பட்டது. அது எண்ணெய் பசையுடன் தீ மலமளவெண்ணெயை பற்றி எரிந்தது. 38 பேர் கொல்லப்பட்டார்கள். 18 பெண்கள் வந்து பாலியல் வன்கொடுமை எப்படி பண்ணுறாங்கன்னா,
இந்த கலவரம் படுபயங்கரமாக நடந்து கொண்டிருக்கிற நேரத்தில் ஊரை எல்லாத்தையும் கூட்டி அந்த ஆலமரத்துக்கிட்ட நிப்பாட்டி வச்சுட்டு தரம் பிரிக்கிற வேலையை செய்தார். அதே சற்று பார்ப்பதற்கு லட்சணமாக இருக்கிற பெண்களை, செல்வின்னு ஒரு பெண்ணு, அது பருவத்துக்கே வல்ல 12 வயது சிறுமி, பார்ப்பதற்கு கருப்பாக இருந்தாலும் கலையாக இருந்த அந்த பெண்ணையும் விடவில்லை. சந்தன மரங்களை ஏரிக்கரையில் பதுக்கி வைத்திருப்பதை அடையாளம் காட்டுங்கள் என்று ஒரு லாரியில் ஏற்றிட்டு போகிறாங்க. அரச பயங்கரவாதத்தைச் சேர்ந்த 3 துறை அம்மையார் ஜெயலலிதாவினுடைய ஆட்சியில் இந்த 3 துறையும் சேர்ந்து சித்திரா, அமுதா, முத்துவேலாயி, லட்சுமி, பாப்பாத்தி, இதில் செல்வி தான் அந்த சிறுவயது, காந்தி, ஜெயா, மலர்கொடி என 18 பெண்களை அவர்கள் அழைத்து சென்றார்கள். இங்கே கொளுத்துகிற வேலை, தீப்பற்றி எரிகிறது ஊரே. ஆடு மாடுகள் எல்லாம் தெரித்து ஓடுகிறது. ஓடிய ஆடு மாடுகளும் எரிந்து கொண்டிருக்கிற விளைநிலத்திற்குள் சென்று அங்கே இருந்து மரணம் உறுகிறது சூழல். மாலை 7:30 மணி அழைத்து சென்ற அந்த 18 பெண்கள் ஏரிக்கரைக்குள் பதுக்கி வைக்கப்பட்டிருந்ததாக சொல்லப்பட்ட சந்தன மரங்களை எடுத்து தாருங்கள் என்று கொடுமைப்படுத்தி முள்புதருக்குள் தனித்தனியாக பெண்களை அழைத்து செல்கிறார்கள். 18 பெண்களும் ஏரிக்கரைக்குள் இருக்கிற சீமை கருவேலங்காட்டுக்குள் வைத்து சிதைக்கப்படுகிறார்கள். சொல்ல முடியாத துயரங்கள். விட்டா உங்களை எரிச்சிரும்ன்றான். கோரமாக கற்பழிப்பு சம்பவங்கள். ஒவ்வொரு பெண்ணுக்கும் 10 பேர் சேர்ந்து கற்பழிக்கிறான். யோசிச்சு பாருங்க, அரச பயங்கரவாதம் எவ்வளவு பெரிய வன்கொடுமையானது என்பதை வாச்சாத்தி நிகழ்த்தியிருக்கிறது ஒரு வரலாறை. அதற்கு பிறகு கலைத்து சலைத்து மீண்டும் அந்த லாரியிலேயே அந்த பெண்களை ஏற்றி கொண்டு வந்து ஆலமரத்தில் நான் நிப்பாட்டுவதற்கு முன்னால் சொன்னான், அங்கே நடந்ததை எங்காவது இங்கே சொன்னீங்க, எரிஞ்சுக்கிட்டு இருக்கிற வீட்டுக்குள்ளேயே தூக்கி வீசுகிறோம்னு சொல்லி மிரட்டினார். பயந்து கொண்டார்கள் பெண்கள். கைது செய்யப்பட்டார்கள். ஊரே கைது செய்யப்பட்டது. குழந்தைகளும் அடங்குவார். இதில் இன்னொரு செய்தி என்னென்னா, அந்த துறை அந்த அந்த வனத்துறை சார்ந்த விஷயத்துக்கும் இவங்களுக்கு எவ்வித தொடர்பும் இல்லை. ஆனால் இப்படி ஒரு அரச பயங்கரவாதம் வனத்துறையால் கட்டவிழ்த்து விடப்படுகிறது. சார், அந்த இடத்துல ஒரு சின்ன சந்தேகம். அந்த இடத்துல அந்த டைம்ல வந்து வனத்துறை அமைச்சராக வந்துட்டு திரு செங்கோட்டையன் ஐயா தானே இருந்தாங்க. அவங்க இதுக்கான நடவடிக்கை எதுவும் எடுக்கலையா அந்த டைம்? இல்லை. என்னென்னா, அன்றைக்கி ஜெயலலிதாவினுடைய ஆட்சி நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த கேள்வியை நீங்கள் வருவாய்த்துறையிடமும் கேட்கணும். காவல்துறையை கையிலே வைத்து கொண்டு வந்து ஜெயலலிதாவையும் கேட்க வேண்டிய கேள்வி இதில். இது வனத்துறை அமைச்சர் செங்கோட்டையனை மட்டும் கேட்கக்கூடிய கேள்வி அல்ல. ஏன்னா இங்கே வந்து 3 துறையும் கட்டவிழ்த்து விடப்பட்டிருக்கிறது. செங்கோட்டையன் என்ன பிழை செய்தார் என்றால், அம்மையார் ஏதாவது அறிக்கை கொடுத்தால் அதற்கு சப்போர்ட்டிவாக ஒரு அறிக்கை கொடுக்கலாம்னு முடிவு பண்ணுறாரு. 3 நாட்கள் நடக்கிற வன்முறை கலவரங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஒரு இந்திய நாட்டில், குறிப்பாக தமிழ்நாட்டின் ஒரு கடைக்கோடி கிராமம் இந்தியாவின் வரைபடத்திற்குள்ளேயே இருக்கக்கூடாது என்பதற்காகவே அரச பயங்கரவாதம் இது போன்ற நடவடிக்கைகளில் இறங்கியது. அன்றைக்கு செங்கோட்டையன் என்ன சொன்னார்? அப்படி ஒரு சம்பவமே நடக்கலைன்னு சொன்னார். நீதிமன்றத்திலையும் அவர் சொன்னார். அது மாபெரும் வரலாற்று பிழை. ஒரு அமைச்சராக இருந்தவர் பொறுப்பில்லாமல் இது போன்ற செய்திகளை சொல்வதும் ஊடகங்களுக்கு அந்த செய்திகளை வெளியிடுவதும் என்பது அபத்தமானது. அம்மையார் ஜெயலலிதாவுடைய கட்டுப்பாட்டில் இருந்த அந்த அரசு செங்கோட்டையனையும் ஆட்கொண்டு விட்டது. செங்கோட்டையன்ட்டு சொல்லிட்டாங்க, நீ இதை மட்டும் சொல்ல, எது நடக்குன்னு சொல்லி நாங்கள் பார்த்துக்கிறோம். அரச பயங்கரவாதம் எவ்வளவு கூர்மையானது என்பதற்கு சான்றது. சிதைக்கப்பட்ட பெண்கள் சிரமப்படுகிறார்கள். இல்லை, ஒரு அம்மா நிறைமாத கர்ப்பிணி, அந்த அம்மாவும் இதில் வந்து கைது செய்யப்பட்டு சிறைராணி என்கிற பெண் குழந்தை பிறகு குழந்தை பிறகு. ஆமாம், ஜெயில் ராணின்னு அதுக்கு பேர். இந்த மாதிரி விஷயங்களை கையாளுகிற போது அரச பயங்கரவாதம் நடத்திய இந்த கொடூர தாக்குதலுக்கு எந்த விதமான தவறும் செய்யாத அப்பாவி மக்கள் கைது செய்யப்பட்டார்கள். அவங்க மேல பொய் குற்றச்சாட்டு போட்டிருக்காங்க. ஆமாம், 17 ஆண்டுகள் சிறையில எல்லாம் இருந்திருக்காங்க பொய்யான வழக்குக்காக. சந்தன கடத்துனாங்க அப்படிங்கிற மாதிரி. ஆமாம், நீங்கள் அது மட்டும் இல்லை,
1 மாசமா அங்கே நடைபெற்ற சம்பவம் உலகத்திற்கே தெரியாமல் இருந்தது. ஓ, இந்த சம்பவம் வந்து 1 மாசமா தொடர்ந்து நடந்துருச்சு. டெய்லியுமே இந்த மாதிரி விஷயங்கள் நடந்துட்டே இருந்தது. 3 நாட்கள் தொடர்ந்து வன்முறை, கலவரங்கள், கற்பழிப்புகள் நடந்தது. ம். அதுக்கு பிறகு அந்த கிராமம் அமைதிப்படுத்தப்படுற காரணம் எல்லாருமே கைது செய்யப்பட்டாங்க. ம், ம். ஆனால் வெளியில் தெரியலை. எல்லாம் சேலம் மத்திய சிறை, கோவை மத்திய சிறையில் உண்ட கொடுஞ்சிறைகளில் அடைத்தார்கள். ம். அப்போ மாவட்ட கம்யூனிஸ்ட மாநாடு சேலத்தில் நடக்குது. அந்த சேலத்தில் தான் இன்னைக்கு இருக்கிற மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைவர் மரியாதைக்குரிய தோழர் சண்முகம் அவர்கள் அந்த மாநாட்டில் வாச்சாத்தியில் இது போன்ற சம்பவங்கள் நடைபெற்று இருக்கிறது என்பதை உலகத்திற்கு பறைசாற்றினார். ஓ, அவரால் தான் உலகத்துக்கு தெரியவே ஆரம்பிக்குது. கம்யூனிஸ்ட் கட்சியால் தான் இந்த சம்பவம் வெளியில வருது. மற்ற எந்த கட்சி போராட போனாலும் அங்கே வாய்மூடி மௌனியாக இருக்கு. அன்னைக்கு இருந்த எதிர்கட்சி திமுக எங்கே போணுச்சுனே தெரியல, அடக்கப்பட்டு கிடந்தது. கிட்டத்தட்ட 269 பேர் இந்த விஷயத்தில் கைது செய்யப்பட்டார்கள் 1 மாதம் கழிச்சு. யார் யார் குற்றவாளிகள்? வருவாய்த்துறையும் வனத்துறையும் காவல்துறையை சேர்ந்தவர்கள் 269 பேர் கைது செய்யப்பட்டு மத்திய புலனாய்வு துறை விசாரிக்கிறது. அந்த விசாரணை கமிஷனை நியமித்ததே உச்சநீதிமன்றம் தான், இவங்க இல்லை. ஆனால் 54 பேர் இதில் இறந்துருக்காங்க. இந்த சம்பவத்தில் இந்த குற்றவாளிகள் என்று கூறப்படுகிறவர்கள் 54 பேர் இப்போ வர செத்துட்டாங்க. மீத பேருக்கு மேல தான் வழக்கு நடக்குது. 215 பேர் குற்றவாளிகள் என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பு சொன்னது. கீழமை நீதிமன்றத்தில் உச்சநீதிமன்றம் வர போனாங்க இதுக்காக. சார், இந்த கலவரம் வந்து எப்போ சிபிஐ விசாரணைக்கு போச்சு? 1 மாதம் கழிச்சு கம்யூனிஸ்ட் மாநாட்டில் தீர்மானம் நிறைவேற்றப்படுது. அதே மரியாதைக்குரிய தோழர் வழக்கறிஞர் பாப்பா மோகன் அவர்கள் உச்சநீதிமன்றம் வரை கொண்டு சென்று வாதாடிதான் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவு கோரி வாங்கினார். அதற்கு பிறகு இந்த உச்சநீதிமன்ற மேற்பார்வையில் சிபிஐ விசாரணை என்பது 12 ஆண்டு காலம் நடைபெற்றிருக்கிறது. 126 பேர் வனத்துறையை சார்ந்தவர்கள், 215 பேர் குற்றவாளி என தீர்ப்பு சொன்னதில் 84 பேர் தமிழக காவல்துறையை சார்ந்தவர்கள், 5 பேர் வருவாய் ஊழியர்கள் என்று 3 துறையும் கோர தாண்டவமாடியதை குற்றவாளிகள் என தீர்ப்பு வழங்கியது. இதில் 17 பேர் 7 ஆண்டுகள் சிறை தண்டனை. தாழ்த்தப்பட்ட மற்றும் பழங்குடியின வன்கொடுமை தடுப்புச் சட்டம் 10 ஆண்டுகளுக்கு இவர்களுக்கு நிரந்தர சிறை கொடுக்க வேண்டும் என்று தீர்ப்பு வந்தது. 1000 ரூபாய் அபராதம் கட்ட வேண்டும் என்றும் சொன்னது. 1 முதல் 3 ஆண்டு வரை கடும் சிறை தண்டனை கொடுக்கப்பட வேண்டும் என்றெல்லாம் தீர்ப்பு அதிபயங்கரமாக இந்த தேசத்தை அதிர வைத்தது. ஆக ஒரு பேச்சில்லா கிராமமாக, ஊமை கிராமமாக வாச்சாத்தி மாறியது. இந்த ஊர்கவுண்டரை நிர்வாண கோலத்தில் அழைத்து சென்ற இந்த விஷயமும் முதல்ல குற்றவாளி அந்த ஊர்கவுண்டர் இல்லை, அந்த செல்வராஜுங்கிற வனத்துறை அயோக்கியன் தான் இந்த வேலையை செய்கிறான். அவருக்கு இவ்வளோ பவர் கொடுத்தது யாரு? அரசு தான். எல்லாத்தையும் கட்டவிழ்த்து விடப்பட்டது. எல்லாத்தையும் கட்டவிழ்த்து விட்டு கண்டும் காணாமல் இருப்பதனுடைய மர்மம் தான் இவ்வளவு பெரிய சம்பவத்தை அங்கே நிகழ்த்தியது. இதில் என்னன்னா இன்னொரு விஷயம், முக்கியமான விஷயம், இந்த மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த கட்டைகளை கடத்துறாங்க பாருங்கள், சந்தன மரங்களை. அப்படி கடத்துகிற போது சின்ன சின்ன கட்டைகள் அந்த கடத்தலில் தவறி விழுகும் பாருங்கள். அந்த தவறி விழுந்த கட்டையை வீட்டில் வச்சுருந்தா தான் அவங்க செஞ்ச குற்றம். இதுதான் அங்கே பெரிய விஷயம். அந்த கட்டைகளை எடுத்துக்கிட்டு போய் ஏரிக்கரையில் கொண்டே புதைச்சி அங்கனைக்கு புதைச்சிட்டு அதை தோண்டுங்கடி, அதை தோண்டு அப்படின்னு சொல்லி தான் கூட்டிகிட்டு போய் சந்தனக்கட்டைகள் பதுக்கி வைத்திருப்பதாக பெண்களை மட்டுமே அழைத்து சென்று இரவில் 10:45 வரை கற்பழிப்பு சம்பவங்கள் நடந்தேறியது. அதற்கு பிறகுதான் இந்த விஷயத்தில் இன்னொன்று முக்கியமான சம்பவம், 10 பெண் போலீஸாரும் அதுக்குள்ள இருக்காங்க குற்றவாளிகளாக. இது எவ்வளவு மோசமான இழிவான ஒரு சூழலை தருமபுரி மாவட்ட காவல்துறை இன்றைக்கு கோரத்தாண்டவம் ஆடியதை நாம் பார்க்க முடியும். ஆக வாச்சாத்தி என்பது கடந்து போகிற கனவு அல்ல, வரைந்து கொண்டிருக்கிற வரலாறு. இன்றைக்கும் அந்த பெண்கள் 18 பேர் ஊனமாகத்தான் இருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு என்ன நிலைமை என்றால், பாதிப்பை கொடுத்தவர்கள் உச்சநீதிமன்றம் வரை போயிருக்கிறார்கள். மீண்டும் மேல்முறையீடு மேல்முறையீடு வந்துட்டு அவங்க தள்ளுபடி செஞ்சிருக்காங்க தானே சொல்லியிருக்காங்க. இல்லை, இப்போ மேல்முறையீடு திருப்பியும் திருப்பியும் மறுபெஞ்சுக்கு அவங்க என்ன செய்கிறாங்கன்னா அதை மேல்முறையீடு பண்ணி எப்படியாவது தனக்கு விடுதலை கிடைத்து விடாதா என்கிற இந்த குண்டாந்தடியர்கள் கனவு கொண்டு வந்திருக்கிறார்கள். உச்சநீதிமன்றம் உரிய தீர்ப்பை முறையாக வழங்கும் என்பது உலகம் முழுவதும் பரவி இருக்கிற தமிழர்களுடைய எதிர்பார்ப்பு.
இதில் ஜெயா அப்படிங்கிற ஒரு அம்மா ம். அவங்களுடைய உள்ளாடைக்கில் தேலை விட்டு கொடுத்து வச்சுக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, ஜெயாவின் தங்கை தான் அந்த செல்வி. செல்வி தேள், அதுவும் காட்டுக்குள்ள இருக்க தேள் வந்து ரொம்ப கொடிய விஷயம் உள்ளது இல்லை, இல்லையா? அதான் அந்த செந்தலை பிடிச்சி உள்ள பாவாடைக்கில் விட்டு பிறப்புறுப்பில் கொத்த வச்சுருக்காங்க. எவ்வளோ அயோக்கியத்தனமான விஷயம். இந்த அரூர் வனச்சரக அலுவலகத்தில் பணி செஞ்சவங்க செய்த இந்த அட்டூழியங்கள் இருக்குல்ல, இதில் உங்களுக்கு முக்கியமானது 86 ஆடுகள் கொல்லப்பட்டது, வாயில்லா ஜீவன்கள். 14 மாடுகள் தீயில் தீக்கிரையாகி இருக்கிறது. 136 கோழிகள் மரணமுற்றிருக்கிறது. யோசிச்சு பாருங்க கொஞ்சம். 68 நாய்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்கு. அப்போ அது எப்படி இருந்திருக்குன்னு கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. எரிகிறது, ஒரு பக்கம் வயற்காடுகளை தீ வைத்து கொளுத்துகிறார்கள், ஆடு மாடுகள் சிதறி ஓடி வயக்காட்டில் பிணமாக்கப்படுகிறது. ஏற்கனவே 38 பேர் படுகொலை செய்யப்பட்டு விட்டார்கள். 18 பெண்களை கற்பழித்திருக்கிறார்கள். ஊறி வருகிற தண்ணீரில் பெட்ரோலை ஊற்றி விஷத்தையும் கலந்து கொளுத்தி விட்டிருக்கிறார்கள். அங்கே இருக்கிற ஒரே ஒரு அடிபம்பு, அந்த அடிபம்பையும் கலட்டி ஒடிச்சு நொறுக்கி அந்த போர்க்குழாயை மூடினான் மண்ணை போட்டு. அப்படி என்றால் வாச்சாத்தி என்கிற கிராமம் இந்திய வரைபடத்தில் இருக்கவே கூடாது என்பதுதான் அதிகார வர்க்கத்தினுடைய ஆணவ போக்கு என்பது அன்றைக்கு ஆண்டு கொண்டிருந்த அம்மையார் ஜெயலலிதாவினுடைய ஆட்சியில் ஒரு மாபெரும் கரும்புள்ளி ஆட்சியாக அது நடந்தது. அவருடைய ஆட்சியில் இது மட்டுமல்ல, சிதம்பரம் பத்மினி கற்பழிப்பு வழக்கு, மகாமகம் நிலத்திய குளத்தில் நீராடப் போகிற போது 108 பேர் படுகொலை, வளர்ப்பு மகன் சுதாகரன் என்கிறவனுக்கு 100 கோடி ரூபாயில் ஆடம்பர திருமணம் என்றெல்லாம் இந்த 5 ஆண்டுகளில் போடாத ஆட்டமெல்லாம் போட்டுவிட்டு 96இல் ஆட்சியை இழந்த தருணம். அதில் முக்கியமானது வாச்சாத்தி வரலாறு. சார், இப்போ இவ்வளோ பெரிய சம்பவத்தில் வந்துட்டு இப்போ சந்தன கடத்தல் வீரப்பனார் ஐயா வந்து இவரால் தான் அப்படிங்கிற மாதிரி சில ட்ரோலிங்லாம் போயிருக்கு. இன்னொரு விஷயம், அந்த ஊர் மக்கள் வந்துட்டு அவருக்கு உதவி செஞ்சாங்க, இந்த சந்தன கடத்தலை வெட்டுவதற்குலாம் வந்துட்டு இந்த மக்கள் உதவி செஞ்சாங்க, அதனால தான் இந்த சம்பவம் வந்து ரொம்ப இவ்வளோ பெருசாக இருக்குன்னு சொல்கிறாங்க. இது உண்மையா? அனைத்தும் பொய். அதான் நான் ஆரம்பத்திலே சொன்னேன். வாச்சாத்தி கிராமத்திற்கும் சித்தேரி மலைத்தொடருக்கும் மேற்கு தொடர்ச்சி மலை காடுகளுக்கும் இடையில் 91 கிலோமீட்டர் இடைவெளி. 46 கிராமங்களை கடந்து தான் வர வேண்டும் என்று ஆரம்பத்தில் சொன்னதற்கு காரணமே வீரப்பனாருக்கும் சித்தேரி மலைத்தொடருக்கும் எவ்வித தொடர்பும் இல்லை, எந்த விதமான பங்களிப்பும் இல்லை. ஆனால் வீரப்பனார் மீது ஒரு பொய்யான குற்றச்சாட்டுகளை செலுத்தி தான் இந்த கலவரத்தை உருவாக்கினது பயங்கரவாத அரசு. ஆக ஒரு கூர்மைப்படுத்தப்பட்ட இந்த அதிகார வர்க்க அரசு தான் ஏழை எளிய மக்களை எவ்வாறெல்லாம் சிதைத்தது என்பது இன்றும் நாம் வாச்சாத்தியை நினைவுபடுத்தி பார்க்கலாம். தற்போதைய இப்போ இருக்க சூழ்நிலையில் அந்த வாச்சாதி மக்களுடைய மனநிலை எப்படி இருக்கு சார்? கிட்டத்தட்ட 93 என்றால் இன்றைக்கு 30 ஆண்டுகளை 92 ஜூனில் நடந்தது இந்த சம்பவம். இப்போ 2025 கிட்டத்தட்ட ஒரு 32-33 ஆண்டுகளுக்கு பிறகும் கூட பாதிக்கப்பட்ட பெண்கள் நடைபீனமாக தெரிவதும் இன்னும் அந்த அதிர்ச்சியிலேருந்து அவங்க யாரும் வெளியில் வரல. இன்னைக்கு போய் நீங்கள் பேசினா கூட அந்த மக்கள் அழுதுருவாங்க. ஒன்று தெரியுமா, ஊறிய கிணற்றில் விஷத்தை கலந்த கொடுமை இருக்குல்ல, அந்த மக்கள் அந்த தண்ணீருக்கு எவ்வளவு பாடுபட்டிருப்பார்கள் என்பதை பார்க்க வேண்டும். ஆனால் இன்றைக்கு புதிய கிணறுகள், இன்றைக்கு புதிய நீர்த்தேக்க தொட்டிகள் என்றெல்லாம் வந்துவிட்டது. ஆனால் அன்றைய காலகட்ட மக்கள் எவ்வாறெல்லாம் சிதைக்கப்பட்டிருப்பார்கள் என்பதற்கு சான்றுதான் வாச்சாத்தி. கொஞ்சம் நஞ்சம் அல்ல. ஆனால் இந்த காலகட்டங்களில் தான் வீரப்பனார் அவர்கள் வாச்சாத்திக்கு பழிதீர்க்க வேண்டும் என்பதற்காக 92இல் ஆரம்பித்து 96 வரை அவர் நடத்திய கோர தாண்டவ கொடூரமான நிகழ்வுகள், காவல்துறையை சேர்ந்தவர்கள் மட்டுமே 80க்கும் மேற்பட்டவர்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள். அதில் முக்கியமானது எதுவென்றால் பாலாறு குண்டு வெடிப்பு. மைசூர் மாவட்டத்தினுடைய காவல்துறை ஆணையர் ஹரிகிருஷ்ணா, மாதேஸ்வர் மலை இன்ஸ்பெக்டர்கள் சகில் அகமது, தினேஷ் உள்ளிட்ட மிக முக்கியமான எம்கே யுத்தப்பா என்கிற அதிரடிப்படையினுடைய பயிற்சியாளர் என்று கிட்டத்தட்ட 80க்கும் மேற்பட்ட கொலைகள் அந்த காலகட்டத்தில் நடந்தது. பதிலுக்கு பதிலாக அடித்தார். இதுதான் வரலாறு. அந்த மக்களுக்கான நீதி இப்போ கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறீங்களா? இன்னும் இல்லை. குற்றவாளிகள் உச்சநீதிமன்றம் வரை சென்றிருக்கிறார்கள். பழிக்கு பழி எடுத்திருக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆசை. இத்தனை வருஷங்களுக்கு கழிச்சு இதுக்கப்புறம் நீதி கரெக்டாக வரும்னு நினைக்கிறீங்களா? அந்த மக்கள் வரணும்.
வந்தால்தான் அந்த மக்கள் நடைபெணமாக இருப்பவர்கள் சற்று உயிரோடு தெரிவதற்கு உதாரணமாக இருக்க முடியும். உச்சநீதிமன்றம் உரிய தண்டனையை வழங்கும் என்று எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். ரொம்ப நன்றிங்க ஐயா. எங்களுக்கு இவ்வளோ பெரிய ஒரு விஷயத்த வந்துட்டு ரொம்ப தெளிவாக நம்ம நேயர்களுக்கு நீங்கள் சொன்னீங்க. உங்கள் நேரத்தை ஒதுக்கி சொன்னதுக்காக ரொம்ப நன்றி. தொடர்ந்து பேசுவோம். நன்றி. நன்றி.